பக்கோடா குழம்பு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இது சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவல் டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து நான்வெஜ்ஜோட பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்றதுனாலுமே நீங்க செய்யலாம். வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 60% வந்ததுனாவே போதுமானது. இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சது சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சத சேர்த்திருக்கேன். இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம புளிய கரைச்சிடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் புளி வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தியிருக்கேன். நெறைய தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3லருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாவும், தனியாவும் சேர்த்து அரைச்ச தூள் தான் இது. இப்ப நமக்கு வந்து சைட்ல பார்த்தீங்கன்னா, புளி கரைச்சல் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இத வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம புளி தண்ணிய வந்து இதுல சேர்த்துரலாம். இது நல்லா கொதிச்சு வந்துரும். ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா திக்கா வந்துரும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு. இப்ப தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிறலாம். இது நல்லா கொதி வரட்டும். மிளகாத்தூளோட வாசனை நல்லா போன பிறகு நம்ம வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நான் திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பால வந்து நம்ம இதுல சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாவே நமக்கு போதுமானது தான். இப்ப இந்த பகோடா வந்து கடையில வாங்குன பகோடா தான். நார்மல் பகோடா இல்லாம இந்த கடலை மாவு பகோடா, இந்த முந்திரி பகோடா அந்த மாரி வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லாவே ஊறி நமக்கு டேஸ்ட் குடுக்கும். இப்ப வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. நான் இதுல வந்து பகோடாவ சேர்த்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் பகோடா தான் இதுல சேர்த்திருக்கேன். கரெக்ட்டா 10 நிமிஷம் ஊறுன பிறகு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா, சிக்கன் கிரேவி குழம்பு டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.